ஹாய் ஃப்ரெண்ட், வாங்க இன்னைக்கு மீன் குழம்பு வச்சுக்கலாம். காரப்பொடி குட்டி குட்டியாக இருக்கும் இல்லைங்களா, காரப்பொடி மீன் வாங்கி எப்படி குழம்பு வைக்கிறது அப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ளே பார்க்கலாம். என்னுடைய வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காரப்பொடி மீன் 1/2 கிலோ வாங்கி இது மாதிரி கழுவி வச்சுக்கலாங்க. தலையெல்லாம் பிடிக்காது எடுத்துட்டு. புளி ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவு, வெங்காயம் தக்காளி ரெண்டும் பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். தக்காளி 1/4 கிலோ, வெங்காயம் 1/4 கிலோ. அதில் பொடியாக நறுக்குனது கொஞ்சம் பெருசாக நறுக்குனது கொஞ்சம். அப்புறம் ஒரு பூண்டு தோல் உரித்து வச்சுக்கலாம். அது மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம்ப்பா. அப்புறம் பெருசாக நறுக்கி வச்ச ஒரு வெங்காயம், மிளகு 1 ஸ்பூனு, இது 3ஐயும் சேர்த்து அரைச்சிக்கலாம் நம்ம கொரன்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம சட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. சட்டியில் மீன் குழம்பு செய்யலாம். அப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், மணமாக இருக்கும். தேவைக்கிற அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு ஏறிட்டோம். அதாட்டி நம்ம பெரிய எலுமிச்சம்பழம் அளவு கருப்பு புளியாக எடுத்துக்கோங்க. வெள்ளைப்புளி அவ்வளோவா நல்லா இருக்காது மீன் குழம்புக்கு. இதுதான் கரைக்க கிரேவியாக வரும் நல்லா. அந்த புளிக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் நம்ம. அதான் நட்டிக்கும். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை 1 கொத்து, வெங்காயம் ஒரு 100 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் அது சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம்ப்பா. நல்லா வதங்கட்டும். வதங்குற கேப்பில் நம்ம போயிட்டு மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்து புளியில் கரைச்சிட்டு வந்துடலாம். புளியை நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். குழம்பு செய்யும்போது ஈஸியாக இருக்கும் இல்லையா? அந்த கேப்பில் இந்த வேலையை செஞ்சுக்கலாம் நம்ம. நல்லா கடகடன்னு டக்குன்னு செஞ்சிடலாம்ப்பா இந்த குழம்பு. புளியெல்லாம் கரைச்சி அந்த திப்பி எடுத்துருங்க. பாருங்கள், கருப்பு புளின்றதுனால தான் இவ்வளோ நல்லா டிக்காக வந்திருக்கு. வெங்காயம் வதங்கிட்டதும் தக்காளி சேர்த்துக்கோங்க. கண்ணாடி பதம் வந்தால் போதும். வெங்காயம் தக்காளி சேர்த்து ரெண்டும் நல்லா வதங்கட்டும். நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க கரண்டியாலேயே. தக்காளியும் நல்லா வதங்கின பிறகு நம்ம வெங்காயம் பூண்டு மிளகு 3ம் அரைச்சிட்டு வந்துடணும். கொரன்னு சொன்னோம் இல்லைங்களா, அது 3ம் அது கொட்டி அது நல்லா வதக்கிக்கலாம் அந்த எண்ணெயிலேயே. வதங்கிட்டோம் 1 நிமிஷம். பாருங்கள், நல்லா வதங்கிடுது பாருங்கள். மசிச்சு அப்படியே கரண்டியாலே மசிச்சு விட்டுக்கோங்க. அப்போ நல்லா குழம்புல கலந்து வருங்க, திக்காக கிரேவியாக. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம்ப்பா. மொத்த குழம்புக்கு தேவையான அளவு. வெறும் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு நல்லா காரச்சாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. தனியாத்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் வதங்கணும்னு கிடையாது, அந்த எண்ணெயிலே லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும்.
இப்போ வந்து நம்ம புளி கரைச்சி வச்சுட்டு ஊற்றிக்கலாம், வடிகட்டி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குழம்பு எவ்வளோ தண்ணியாக தேவையோ ஒரு திட்டமாக வச்சுக்கோங்க, ரொம்ப தண்ணியாகவும் சேர்த்துறாதீங்க. நல்லா கொதிக்கட்டோங்க. இந்த மாதிரி கொதிச்சு நல்லா கிரேவியாக வந்துருச்சு பார்த்தீங்களா, டிக்கா. அப்போ உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்துட்டு அப்புறம் நம்ம மீன் சேர்த்துடுங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணுங்க, தலைன்னு. அப்புறம் தான் மீன் சேர்க்கணும், உடனே சேர்த்துடக்கூடாது. நல்லா கொதிச்சு விட்டுட்டு மீன் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்த உடனே நிறுத்திடணுங்க. இப்போ வந்து மீன் சேர்த்த பிறகு நிறைய நேரம் கொதிக்கக்கூடாது, மீன் குழஞ்சிடும். பாருங்கள், கொதி வருது பார்த்தீங்களா, சுற்றியும் சைடெல்லாம். இந்த சமயத்தில் கொத்தமல்லி தூவிட்டா மீன் குழம்பு ரெடிங்க. நீங்கள் இதே போல் சட்டியில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்க்யூ.